பாடியஸ்டர் நெக்ஸ்ட் வீக் பிரமு கதிரும் ராஜியும் பிரியறதுக்காக டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும். அதை பார்த்துட்டு ராஜீவ் ஷாக் ஆகுறாங்க. அப்பா என்னப்பா இது, இனிமேல் பிடிக்காத ஒருத்தவங்களோட நீ வாழ வேண்டாமான்றாங்க. டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டேன், நீ சைன் போட்டு அவனும் சைன் போட்டான்னா கண்டிப்பாக நீங்கள் லீகலாக 2 பேரும் பிரிஞ்சிடலான்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கதிரோடைய ஃபேமிலிக்கு வருது. ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த நோட்டீஸ் போயிருக்கோம். உடனே கதிரி என்ன ஆச்சுன்னு ராஜியோட வீட்டில் இருந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. டிவோர்ஸ் தான் கேட்டிருக்காங்க, சைன் போட சொல்லி கேட்ட உடனே கோமதி, ஏன் அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் கொஞ்சம் கூட மூளை இல்லை, ஏன் ராஜிகமா இல்லை, இந்த வீட்டில் அவ கதிர் கூட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தானே வாழ்ந்தா, அப்படி இருக்கும்போது அவ எப்படி இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கணும்ன்றாங்க. கொஞ்சம் கூட அவளுக்கு மனசாட்சின்றது இல்லை பாரு, எந்த அளவுக்கு ஒரு முடிவு எடுத்திருக்கா அப்படின்ட்டு ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. போனை போட்டு இது இப்படியே விடக்கூடாது, ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ட்டு ரொம்பவே கோவமா இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. ராஜி, அப்பா நான் சொல்றேன், டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடு, 2 பேரும் லீகலா பிரிஞ்சிருவீங்க, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்து கொடுக்குறேன்றாங்க. ராஜி சைன் போடலாமா வேண்டாமான்னு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க மனசுல கதிர் மட்டும்தான் இருக்காங்க. அடுத்து என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம ராஜி ஃபீல் பண்றாங்க. ராஜி டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போடுவாங்களா இல்லைன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.